சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன பவுடர் தானே? வா, முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணோம். எனக்கே டென்ஷனாக இருக்கு. யார? ஃபாதர். சர்ச் ஃபாதரா? என்னோட ஃபாதர். யூ மீன் மாமா? ஆமாம். ஐயோ, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே. எக்ஸாம் ஆகுது, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஒழுங்கா பேசு போதும். அட்லீஸ்ட் அவரை பற்றி ஏதோ ஒரு க்ளூ கூட. அவருக்கு இங்கிலீஷில் பிடிக்காத வார்த்தை சாரியா? போலீஸ். அவங்க உட்காந்துருக்காரு இந்த கோபால் தானே உங்க அப்பா? வாய் உடச்சிடும். பேசாம வா. அத்தை, தங்கச்சி பல்லவி. அப்பா பா விஜய். சாரி, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்லை அங்கிள், நீங்களே சொல்லுங்க. என் பேர் ராமகிருஷ்ணன். விஜய் இல்லைப்பா, உங்கள் அப்பாவோட கெட்டப்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ராமகிருஷ்ணன், விஸ்வநாதன், மோகன சுந்தரம் இப்படியா ஒன்றா தான் இருக்குன்னு நான் நினச்சேன். சொன்ன மாதிரியே கரெக்டாக ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. சாரி சார், நான் சும்மா விளையாட்டுக்கு. குல் குல் சார், எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட கஷ்டம் என்னன்னு நல்லா தெரியும் சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்கிற ஒரு குழந்தையோட கஷ்டமும் எனக்கு புரியும். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் அவளை பற்றி யோசித்து கவலைப்பட்டு இருக்க போகிறீங்க? உங்கள் பொண்ணை தான் நல்லா பார்த்துக்குவேன் சார், உங்களை விட நல்லா பார்த்துக்குவேன் சார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு பேர் காதல் சார். ஆனால் கல்யாணன்றது நம்ம 2 குடும்பமும் ஒன்றா சேர்றது சார். சார் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு குட்டி தங்கச்சி இல்லைன்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் சார். எனக்கு ஒரு தங்கச்சி கிடைக்க போகிறா சார். இது மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அப்பா கிடையாது சார். இனிமேல் தோளில் தட்டி கொடுத்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு மாமா நீங்கள் எனக்கு கிடைக்க போகிறீங்க. விஆர்எஸ் வாங்கிட்டு என் கூட வந்துடுங்க சார். கீழே மேலேன்னு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். காலையில் இருந்துச்சு ஒன்றா வாக்கிங் போகலாம், ஒரே ஹிண்டு பேப்பரை படிக்கலாம். யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடல உட்காந்து ஒரு பேர் சார். லஞ்சமே வாங்குற நேர்மையான போலீஸ் சார் நான். பேசிக்காக மேக்ஸில் வீக் சார். நியாயமாக வாங்குற என்னோட சம்பள பணத்தை இந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க சார். பல்லவி நான் ட்ராப் பண்ணுறேன் சார் காலேஜில். எங்கம்மா சமையலில் பின்னுவாங்க. இந்த சிக்கன் மட்டன்லாம் சமைக்கிறப்போ உங்களுக்கு கேரியரில் நான் கொடுத்து விட சொல்கிறேன். என்ன சித்தி? இல்லை, மித்ராக்கு அத்தனை எனக்கு சித்தி தானே. நீங்கள் பணியாரம் பண்ணிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து விடுங்க. நீங்களும் எங்கள் அம்மா ஒன்றா உட்காந்து டிவி சீரியல் பாருங்கள். ஆனால் மாமா, இதெல்லாம் ஒரே வருஷம்தான். அதுக்கப்புறம் உங்கள் பேர பிள்ளைய பார்த்துக்கிற பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல சார். குடும்பம் தான் சார் எல்லாத்தையோட முக்கியம். உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணமே நடக்காது சார். நீங்கள் இல்லாமல் மித்ரா எனக்கு வேணாம் சார். சார் நான் ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாக தான் சார் சொல்கிறேன் சார். ப்ரப்போஸ் வேணால் நான் மித்ரா கிட்ட நான் தனியாக பண்ணியிருக்கலாம். பட் அவங்களோட எல்லாமும் எனக்கு வேணும் சார். எவ்வளோ பேசியும் நீங்கள் சந்தேகமாக பார்க்குறீங்கன்னா புரியுது. போலீஸ் வேலைன்னா நிறைய ஆபத்து இருக்குன்னு தானே. ட்ரைனிங் பீரியடில் சுட்டது, என் வாழ்க்கையில் அதிகமாக நான் சுட்டது தீபாவளி துப்பாக்கியை மட்டும்தான். அவ்வளோ பெரிய காஃபி. தேங்க்யூ சார். இந்த காஃபியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.